பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்ததை பார்த்து ஸ்டாலின் நடுங்குகிறார். உனக்கு என்ன பயம், என் கட்சி யாரோட கூட்டணி வைக்கும், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. பாஜக என்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இப்படி தூக்கி சுமப்பதற்கு அல்லது தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு நடுக்கமாக தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா டுடே கருத்து கணிப்புல திமுகவுடைய கூட்டணி 2026 தேர்தலுக்கு தயாராகவே இருக்கிறது பலமான கூட்டணி. அது பரவாயில்லைங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ற அத்துமீறல் அதிமுகவுக்கு ஆதரவா பண்றாங்க. உள்ளபடி 2026 திமுகவுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கிறது நீங்க உணர்றீங்களா? இருக்கா? நிச்சயமா. என்னைய பொறுத்தளவுல நான் வெள்ளை கொடை கருப்பு கொடை வெள்ளை கொடி கருப்பு கொடின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அனகாபுத்தூர் உங்க காது கெட்டலையா? நயனா நாகேந்திரன் கெட்டலையா? சரி, உங்க கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு கேட்டலையா? ஆனா அந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் அந்த ஆர்டரை கொடுத்துட்டு பார்த்தா நம்ம ஒரு நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, போலீஸ் ஒழுங்கா பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுங்க, நாங்க ராணுவத்தை அனுப்புறோம். என்னது நேட்டோல இருந்து அனுப்புவீங்களா? இதற்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த அரசு தேர்தல். சரி, அந்த அரசு விலை கொடுக்கணும். நயனா நாகேந்திரன் அங்கே போனாரோ, எடப்பாடி பழனிசாமி போனாரோ, அவங்க கட்சிக்காரங்க போனாங்களா? எங்க கட்சி செயலாளர் சண்முகம் போயிருக்காரு, திருமாவளவன் போயிருக்காரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர், தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர்களுடைய டெல்லி பயணம் பற்றி பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. முதற்கட்டமா இந்த குற்றச்சாட்டெல்லாம் வெறும் அரசியல் மட்டும்தானா, அல்லது அது தனிப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமியோட நலனும் அதுல இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் பாஜகவை காப்பாற்றுவதற்காக அவர் முயற்சி பண்றார். இவர் பிஜேபி காப்பாற்றணுமா? பிஜேபி தானே இவரை காப்பாற்றணும். இல்ல, இவங்க கூட்டணியில வந்துட்ட பிறகு நான் அந்த காப்பாற்றுறதை பத்தி சொல்லல. இப்போ இவர் என்ன நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்கு போனாரு? மாநிலங்களுக்கு 50% வரி வருவாயில் 50% நீங்க பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னதான் கேட்கிறாரு, கொடுப்பதாக சொன்னீங்க, அதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா பிஜேபி சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல இது வந்திருக்கு. நீங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா விடுதலை அடைஞ்ச பிறகு முத ஒரு கமிஷனா அமைச்சது அப்படின்னு சொன்னா ராஜமன்னார் கமிட்டியை போட்டது வந்து திமுக அரசாங்கம், மாநிலங்களுக்குள்ள இருக்க அதிகாரத்தை பத்தி. அதுக்கு முன்னால ஒரு சின்ன அளவுல கவர்னர் ரோலு, நிதி அதிகாரம், இது ரெண்டை மத்தியும் பேசினது 1957 கேரளாவில் இந்தியாவிலேயே முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில அரசாங்கம் வந்தபோது அது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது 57. அப்போது வேற எந்த மாநில கட்சிகளுமே இல்லை. 67 தான் வந்து இந்தியாவில் 9 மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி வருது. பிராந்திய கட்சிகள் அந்த மாநிலம். ஆமாம். ஸோ காங்கிரஸ் மட்டுமே ஆண்டுகிட்டு இருந்தபோது பெருமளவுக்கு எதை பற்றி பேசலை. அவங்க தேவைன்னா போய் நேருவை பார்ப்பாங்க, போவாங்களே தவிர மாநில உரிமைகள் என்று அவங்க பேச ஆரம்பிக்கல. இந்த பின்னணியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் வந்து எண்ணிக்கை பெருசாக வருது. திமுக வருது, அகாலிதளம் வருது, தெலுங்கு தேசம் வருது, அதிமுக வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் அதுக்கு முன்னால் இருந்தால் கூட அதுவும் வருது. அப்புறம் தேசிய கட்சிகள்னு சொல்லிட்டா கூட பல கட்சிகள் வந்து இப்போ இவர் சமாஜ்வாதி கட்சி அல்லது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அல்லது நிதிஷ்குமாருடைய கட்சி அல்லது அஸ்ஸாம் கண பரிஷத்,
இப்படி பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் வருது. மாநில நலன் சார்ந்து நீங்கள் அந்த உரிமைகள் கேட்கப்படாத போது அது முதல்ல ஒரு கமிஷன் போட்டு கேட்குறது, அது இதிலெல்லாம் இருந்து அப்படி வருது. அதுக்கு பின்னால் தான் சர்க்காரியா கமிஷன் வருது, பூஞ்சி கமிஷன் வருது. அவங்கெல்லாம் நிறையா விஷயத்த இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எதுவும் அமுல்படுத்தப்படலை. இப்படி ஒரு கண்டிஷன் வருது. ஆனால் 90களுக்கு பின்னால் நிலைமை மாறுது. 2 காரணத்தினால மாறுது. ஒன்று, ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பாசிச தன்மையுள்ள அமைப்பு, அதனால் வழிகாட்டப்படுகிற பாஜக. எல்லா கட்சிக்கும் கல்ச்சுரல் அமைப்புகள் இருக்கும், கட்சிகளுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த கட்சியே இன்னொரு அமைப்பினுடைய அரசியல் அணியாக இது இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அணி பிஜேபி. எல்லா கட்சிக்கும் எப்படி இருக்கும்னா அதனுடைய பல்வேறு இலக்கிய அணி இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கும், தொழிலாளர் அணி இருக்கும், அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா? இவங்க வித்தியாசம் வருது. இவங்க வர்றதும் இவங்க ஆக்சுவலாக அடிப்படையில் மாநில உரிமைகளுக்கு எதிரானவங்க. அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க குருஜின்னு சொல்கிற கோல்வால்கர் 2வது தலைவர் கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்து, எனவே ஒற்றை ஆட்சி முறை தான் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்கள பொறுத்தளவில் மாநிலங்களினுடைய உருவாக்கம் என்பது நிர்வாக வசதிக்கானதே தவிர இந்த பன்மைத்துவம் இருக்கு இல்லையா, அதை அங்கீகரித்தனின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவங்களோட. 2வது, ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒன்று பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விட்ரா பண்ணுவாங்க. அதில் இப்போ உதாரணமாக SC/ST போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சுதந்திரத்துக்கு முந்தின காலத்துலேருந்து 75% ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது. இப்போ 60% தான் கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்னைனால முடியாதுன்னு கையை வைக்க முடியாது. 1. பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம்னு அதுக்கு பேர். விவசாயி கட்ட வேண்டிய இன்சூரன்ஸில் 2% மட்டும் விவசாயி கட்டுவார், 49% மாநில அரசாங்கம் கட்டும், 49% ஒன்றிய அரசாங்கம் கட்டும். இதுதான் 2015-16 வரை இருந்தது. அதாவது நரேந்திர மோடி 1 வருஷம் வரை இருந்தது. அதுக்கு பின்னால் நரேந்திர மோடி அதை என்ன பண்ணுறாரு, நான் 25% தான் கொடுப்பேன், சரியா, நீ வேணா விவசாயிட்ட வாங்கிக்கோ, இல்லைன்னா நீ கொடுன்னு அவங்க 25% மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் விவசாயி சென்ட்ரல் கவர்மெண்ட் உயர்த்திச்சுன்னு பார்க்க மாட்டேன். நான் இந்த மாநில, ஏன்னா வசூல் பண்ண போகிறது இவங்க தானே போவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் மாநிலங்கள் இதை ஏற்றுக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் 73% விவசாயி கட்ட வேண்டிய இன்சூரன்ஸ் பிரீமியத்தில் 2% விவசாயி, 73% மாநில அரசாங்கம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25% தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும். இதில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு 2016-17க்கும் 22-23க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா 566 கோடி ரூபா இருந்த இந்த செலவு இந்த 73% ஆனதுனால 2022-23 அது 2050 கோடியாக மாறிடுச்சு, அதிகரிச்சிருக்கு. 3 மடங்கு அதிகரிச்சு. ஆக்சுவலாக ஏற்கனவே என்ன கட்டினாங்களோ அதை போல் 4 மடங்கு கட்டுறாங்க. ஓகே, இது மாதிரி வேறு சில விஷயங்கள். இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருக்கு. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, 1,20,000 ரூபாய்க்குள்ள வீடு கட்டுங்க, சரியா, நாங்கள் 60% தந்துடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1,20,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் வீடு கட்ட முடியாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னா அதை 2,40,000 மாற்றுது. வெறும் 72,000 மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 1,68,000 ரூபாய் யார் கொடுக்குறது? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது. உரிய காலத்தில் நிதி கொடுக்கறதில்ல. இப்போ உதாரணமாக நீங்கள் செகண்ட் ஃபேஸ் அந்த நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் ஃபேஸ் 21 அடிக்கல் நாட்டியாச்சு. 21 வேலை நடக்குது, 22 நடக்குது, 23 நடக்குது, 24 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு.
இந்த 4 வருஷத்தில் வேலை நடக்காமல் இருந்தால் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலைகளில் பலது துருப்பிடிச்சு அல்லது அழிஞ்சு போயிடும். நீங்கள் வேலையை நிறுத்த முடியாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் என்ன? ஒன்று நீங்கள் வந்து வேறு திட்டங்களுக்கு உள்ளதை வெட்டி சுருக்கணும், அல்லது இதுக்கு கடன் வாங்கணும். சரி, கடன் வாங்கிறதுக்கான அதிகாரம் முன்னால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். 12வது நிதி கமிஷன் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நியோலிபரல் அஜெண்டா பிரகாரம் இங்கே பாரு, உன்னுடைய ஜிஎஸ்டியில் மாநில மொத்த வருவாயில் 3% மேலே வாங்கக்கூடாதுன்றான். வாங்கலான்னா வாங்கலாம், வெளியில் வாங்கலாம். பட் 4.5% நீங்கள் அந்த 3% உள்ளே வாங்கினீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து 4.5% வட்டியில் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 7%லேருந்து 12% வரை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, அதை தாண்டி 2% 21 அலோவ் பண்ணாங்க. எதுக்காகனா கோவிட்டுக்காக. ஆனால் அந்த 2% நீங்கள் அமல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸுக்குள்ளே போகும். அது என்ன எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார்ட்ட கொடுக்குறது. ஸோ நீங்கள் சுற்றி நிதி ஆயோக் வந்த பிறகு இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எல்லாத்தையும், வெறும் நிதி ஆயோக் இல்லை, நிதி ஆயோக் வந்து அது ஒரு வெஹிக்கிள், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி 50% மாநிலத்துக்கு கொடுயா, 2152 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு இந்த சமக்கிர சிக்ஷா அபியானுக்கான காசு கொடு, இப்படி கேட்கணும்ல அவர். அதை விட்டுட்டு வெள்ளைக்கொடி கருப்பு கொடின்னு அவர் மாற்றினார்னா அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே போனால் இவரும் சேர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கும், மாநில அரசும் கேட்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது பிஜேபி ஐசோலேட் ஆகும். ஆமாம், விளைவு வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். அதை மாற்றிக்கிட்டு இவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுவும் சொல்லாமல் வெறுமனே வெள்ளைக்கொடி வெள்ளைக்கொடி வெள்ளைக்கொடின்னு ஒரு வாரத்தை ஒப்பேத்துறாரு. ஒரு நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் மிக நல்ல சேவகர் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா. இல்லை, அதையும் தாண்டி தன்னுடைய மகனுக்காக போனதாகவும் குற்றச்சாட்டு. நீங்கள் அப்படின்னா என்ன? இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா, நம்ம அதனால தான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கும். அவர் சொன்னதுனால நம்ம அதை கேள்வியாக கேட்கணும். 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று அனுபவத்தில் சொல்லணும், இல்லைன்னா அனுமானத்தில் சொல்லணும். அனுபவத்தில் இருந்துன்னா முதலமைச்சரை போய் பிரதமர் என்ன அனுபவம் இருக்கு? பிரதமரை போய் பார்த்தேன், இவர் போய் பார்த்ததுனால இவர் மேலே இருந்த கேஸெல்லாம் அவர் கைவிட்டுருந்துருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. அனுமானத்தில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் யாரை அவமானப்படுத்துறாரு? பிரதமரை. ஆமாம், நரேந்திர மோடியை அவமானப்படுத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் இடி போட்ட கேஸை கூட நீங்கள் விட்ரா பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே எப்படின்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் கேட்கணும். பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, இது உங்கள் அனுபவத்திலேருந்து சொல்கிறீங்களா, அனுமானத்திலேருந்து சொல்கிறீங்களா? அனுமானத்திலேருந்து சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பிரதமரை ரொம்ப மலிவாக எடை போடுறது மாதிரி ஆயிருமே அப்படின்னு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கறது இல்லை. இல்லை, இப்படியெல்லாம் எடப்பாடி அவர்களை பேச வைப்பது எது? இல்லை, பேசுறதுக்கான காரணம் இல்லை, அவர் அதாவது அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒன்று பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த பிறகு தனக்கு வலு வந்துட்டதாக அவர் நினைக்கிறார். இல்லை, ஆமாம், அவர் சொல்றாரு, மேடையில் பேசும்பொழுது சொல்றாரு, பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்ததை பார்த்து ஸ்டாலின் நடுங்குகிறார், உனக்கு என்ன பயம், என் கட்சி யாரோட கூட்டணி வைக்கும், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு. யாருக்கு என்ன பயம்னு 2024 தேர்தலுக்கு முன்னால், தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரோ எனக்கு உண்மையிலே நடுக்கமாக தான் இருக்கு. பாஜக என்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இப்படி தூக்கி சுமப்பதற்கு அது ஒரு எவ்வளவு பெரிய தீங்கு தமிழ்நாட்டுக்கு என்பதை தெரியாமல் அல்லது தெரிஞ்சு
எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு நடுக்கமாக தான் இருக்குது. நம்ம ஏன் நடுங்கணும்? அவர் என்னுடைய கட்சின்றாரு. என் கட்சி நான் முடிவு பண்ணி நீங்கள் வங்காள விரிகுடாவுக்குள்ளே வச்சுக்கல. நீங்கள் ஏன் போன தேர்தலின் போது சொன்னீங்க கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்து தொலைச்சிட்டேன், சிஏஏவை நான் அதனால தான் ஆதரித்தேன். அப்போ என்ன அர்த்தம் இருக்குன்னா உங்கள் கட்சிங்கிறதல்ல பிரச்சனை. நீங்கள் என்னையும் பாதிக்கிற மோசம் என்று உங்களுக்கும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயத்தை தெரிந்தே நீங்கள் கூட்டணியின் காரணமாக நீங்கள் அங்கீகரிங்க. எனவே நீங்கள் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர். அது என்னை பாதிக்குதே. இப்போ நீங்கள் பிஜேபியோட சேர்ந்ததுனால தானே 50% கேட்க மாட்டேன்றீங்க. நீங்கள் சமக்கிர சிக்ஷா அபியானுக்கான பணத்தை கொடுன்னு கேட்க மாட்டேன்றீங்க. எனவே நான் கேட்பேன். அது கூட்டணியை பார்த்து நடுங்குகிறார் ஸ்டாலின். இன்னும் பல பேர் கூட்டணியில் இணைய போறாங்க அப்படின்றாரு. ஒரு பக்கம் இந்தியா டுடே கருத்து கணிப்புல திமுகவுடைய கூட்டணி 2026 தேர்தலுக்கு தயாராகவே இருக்கிறது பலமான கூட்டணி அப்படின்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க தேர்தல் முடிவு வர அது அப்படித்தானே சொல்ல முடியும். நீங்களாவது பரவாயில்லைங்க, சேர்ந்த இடம் அப்படி இல்லை. 400 சொச்ச சீட்டு ஜெயிப்பான்னு அதாவது சொல்றது இல்லை. அது என்னது எக்ஸிட் போல் வாக்களித்த பிறகு ஆட்சி அமைக்க போறேன்ட்டாங்க. அப்போ 415 சீட்டு வரையெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாதி, அதில் பாதி அளவு தான் அவங்க ஜெயிச்சாங்க. இது எக்ஸிட் போல எப்படி சொன்னானுங்க? எத்தனை பேர் அவங்க 273க்கு கீழே வருவேன்னு சொன்னது 2 பேர் தான். அவ்வளவு ரூபாயை கட்டி அவ்வளவு விளம்பரம் பண்ணி. எனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அந்த தேர்தல் வர வரைக்கும் இப்போ அண்ணாமலை சொல்லையா எழுதி வச்சுக்கங்கன்னா, தென் தமிழ்நாட்டிலிருந்து திராவிட கட்சிகளிலிருந்து ஒரு எம்பி கூட வர வாய்ப்பு இல்லைண்ணே, வரமாட்டான். ஒருமையில தான் சொன்னார். தென் தமிழ்நாட்டிலிருந்து திராவிட கட்சிகளின் சார்பில் ஒரு எம்பி கூட வரமாட்டான் சொன்னாரா இல்லையா? சொன்னார். உரிமையில தான் பேசினார். அது இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா என்ன? சரி, கேட்டுக்க வேண்டியதான், சிரிச்சுக்க வேண்டியதான், வர்ற வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது. உள்ளபடி 2026 திமுகவுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியா இருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? இருக்கா? நிச்சயமா. என்னைய பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் இன்னும் தேர்தல் நெருங்க இது இன்னும் கொஞ்சம் வலுவாகும், கூடுதல் வேகத்தோடு இது செயல்படும். இந்த கூட்டணியில் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, அது தமிழ்நாட்டை அழிச்சிரும் அப்படிங்கிற உணர்வுடையவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக இருக்கும். திமுகவோட எல்லாத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுதான் இப்போ கூட இந்த அனகாபுத்தூர் அந்த கரையோரம் மக்கள் அகற்றது நிச்சயமா அது தவறு. இன்ஃபேக்ட் எனக்கு என்னன்னா அதுல கூட திமுக அல்லது அரசாங்கம் அதிமுக ஆதரவு IAS அதிகாரிகள் பண்ற அத்துமீறலை உங்க அதிமுகவுக்கு ஆதரவா பண்றாங்க. நீங்க அதுல இருக்க ஒரு அதிகாரி, இதை டீல் பண்ற ஒரு அதிகாரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு PS1 இருந்தவர்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அதாவது ஓகே, இவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அது புறம்போக்கு இடம், நீர்பிடிப்பு பகுதின்னு 73 மாற்றுறாங்க, அதுக்கு ஒரு கல் போடுறாங்க. அதை தாண்டி 300 மீட்டர் எதுக்கு இடிக்கணும்? அமைச்சர் KN நேருகிட்ட பேசணும். அவர் எனக்கு ஓகே நீங்கள் சொல்கிறது மாதிரி இருந்தால் அது என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் கார்த்திகேயன் செக்ரட்டரிகிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாலையும் அதை இடிக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநில அரசாங்கம் ரொம்ப ஃபர்மாக டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று இதுல எல்லாம் சென்சிட்டிவாக இருக்கும். ஆனால் அந்த கார்த்திகேயன் IAS அந்த ஆர்டரை கொடுத்துருக்காரு, இந்த ஆர்டரை பாருங்க அப்படின்னு. அந்த ஆர்டரை பார்த்தா நம்ம ஒரு நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, போலீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் இராணுவத்தை அனுப்புகிறோம். என்னது இது? நேட்டோலேருந்து அனுப்புவீங்களா? வாட்ஸ்அப் கண்ட்ரிலேருந்து அனுப்புவீங்களா? நீங்கள் நீதிபதினா நீங்கள் என்னத்துக்கு வேணாலும் ஆர்டர் போடலாமா? இந்த இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, அதாவது
இலங்கை தமிழர் ஒருத்தர் நான் இங்கே தங்கியிருக்க அனுமதினா வேற எங்கேயாவது போய் ஆமா, தங்கி இது நம்ம வேற எங்கேயாவது தங்குறதுக்கு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? வேற எங்கேயாவது போய் தங்கிக்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் என் ஊர்ல இடம் இல்லைன்னு சொல்ல முடியும். நீதிபதிகள் சில பேருடைய இந்த அதீதமான ஒரு தன்முனைப்பான தான் விரும்புகிற தன்னுடைய பிற்போக்குத்தனங்கள் நிரம்பிய விஷயத்த அப்படி தூக்கி பொதுவெளியில போடுறாங்கல்ல, அதனுடைய பகுதி தான் இது. நான் இராணுவத்துக்கு நான் ஆர்டர் போடுறேன், இராணுவம் இவர் ஆர்டர் போட்டால் கேட்டுருமாக்கும். ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக இன்னும் கூடுதல் அக்கறையோடு செயல்பட வேண்டும். ஜனங்களை வெளியேற்றக்கூடாதுங்க. நீங்க குடிசை இல்லா வீடுகள்னு சொல்றீங்க, சரியா? எதுக்கு? அதாவது 8 லட்சம் வீடுகள் இருக்கு, நாங்கள் அதையெல்லாம் குடிசை வீடுகள் அதெல்லாம் மாற்றி குடிசை இல்லா வீடுகளாக கட்ட போகிறோம், ஒரு வீட்டுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்து அப்படிலாம் சொல்கிறாங்களா? இவ்வளவு இருக்கிற அரசாங்கம் நீங்கள் ஏற்கனவே 30 லட்சம் 40 லட்சம் போட்டு வீடு கட்டியிருக்கான். அது இதில் இல்லாத பகுதியில் இருக்கையில் எதுக்காக இடிக்கணும்? அது கூடாது. ஆக்சுவலாக அதிகாரிகள் 1000 சொல்லுவான், ஆனால் அவங்க அதிகாரிகள் நீங்கள் எவ்வளவு நேர்மையான அதிகாரியும் அவர் நேர்மையாகனா இருப்பார், ஆனால் அதுக்கு முதல்ல மனுஷனாக இருக்கிறது அவசியம். நீங்கள் அந்த ஜனங்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எதுக்கு பெண் போலீஸை விட்டு கையை பிடிச்சி இழுத்து வெளியே போடுறீங்க? ஐ யூ டு திஸ். இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். இதற்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டியது இருக்கும்ல இந்த அரசு தேர்தல். சரி, அந்த அரசு விலை கொடுக்கணும். நயினார் நாகேந்திரன் அங்கே போனாரோ? இல்லை. எடப்பாடி பழனிசாமி போனாரோ? இல்லை இல்லை இல்லை. அவங்க கட்சிக்காரங்க போனாங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, நான் திமுகவோட எங்கள் கட்சி செயலாளர் சண்முகம் போயிருக்காரு, திருமாவளவன் போயிருக்காரு, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இதுக்கு என்ன விலை கொடுப்பாங்க? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்? இது ஆளுங்கட்சி ஒன்றை செய்யுது, தப்பு. நீங்கள் நயினார் நாகேந்திரனும் இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலையா? நிறுத்துங்கன்னு ஏன் கொடுக்கல? இதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக ஆதரவு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சேர்த்து இதை பண்ணுறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா வெள்ளை கொடை கருப்பு கொடை வெள்ளை கொடி கருப்பு கொடின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அனகாபுத்தூர் உங்கள் காது கெட்டலையா? நயினார் நாகேந்திரன் கெட்டலையா? சரி, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு கேட்டலையா? நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே கூட்டணி கட்சியெல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியெல்லாம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கேயா போனீங்க? எங்கே தொலைஞ்சிங்க? நீங்கள் அந்த கூட்டத்திலே காணாமே உங்களை. இந்த மக்கள் அழுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? நீங்கள் ஏன் பண்ணல? அட்லீஸ்ட் அமைச்சர் KN நேரு கூப்பிட்டாரு, பேசினாரு. அவர் கார்த்திகேயன்ட்ட சொல்லி எங்கள் பிரச்சனை இல்லாமல் அவங்க 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 கோர்ட்டு சொன்னதையும் தாண்டி நம்ம எடுக்கிறதா சொல்கிறாங்க, அதை நிறுத்த சொல்லுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் பேசினாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை செய்யறதுக்கான முறையில் நீங்கள் பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பொதுவாக திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பாங்களே தவிர, சரி வீடு கொடு அவன் வீட்டை இடிக்காதுன்னு நிற்கிறாங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் வேலையில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேலை நேரத்துலன்னு சொன்னாங்க. நீங்கள் எதிர்கட்சி தானே, பிஜேபியும் எதிர்கட்சி தானே, 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். வெளிநடப்பு பண்ணிட்டு நீங்கள் பாட்டில் அந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்க. அதை எதிர்த்து ஒரு இடத்துலையும் பேசவே இல்லையே. எனவே இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக வரணுங்கிறது அப்போ அது 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 மாதிரி மோசமான விஷயம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எதிர்கட்சியாக இருக்கும்போதே எப்படி செய்யலைன்னா அவங்க யோசிக்கணும், மக்கள் இதை யோசிப்பாங்களே. நிச்சயமாக யோசிப்பாங்க. நன்றி தோழர். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.